வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல நாம் எந்தெந்த கிழமைகளில் யார் யார் வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். திருச்செந்தூர்ல முருகன்ட்ட நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது, நாம் ஏதேனும் ஒரு பிரயத்தம் வைக்கின்றோம், ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம். அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டால், நான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு என்ன செய்யலாம்? என்று ஒரு கேள்வி எழுகின்றது. திருச்செந்தூர் முருகனை பொறுத்தமட்டில மூலவருக்கு சந்தன லேவனம், பாலசுப்பிரமணியன் தான் மூலவருடைய பேரு. அவருக்கு சந்தன லேபனம் நாம் வேண்டுதலாக வைத்துக் கொள்ளலாம். சண்முகர் இருக்கிறாரு. சண்முகருக்கு சண்முக அர்ச்சனை. இப்ப நெறைய பேரு கல்யாணம் ஆகலன்பாங்க. கல்யாணம் ஆன உடனே சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க. குழந்தை இல்லம்பாங்க. குழந்தை பிறந்த உடனே சண்முக அர்ச்சனை வைப்பாங்க. வியாபாரம் ஆரம்பிக்கலம்பாங்க. வியாபாரம் ஆரம்பிச்ச உடனே சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க. வீடு கட்டாம இருப்பாங்க. வீடு கட்டின உடனே சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க. நெறைய பேரு முருகப்பெருமான்ட்ட அங்க பண்றது சண்முக அர்ச்சனை ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு வேண்டுதல் முருகப்பெருமான்ட்ட நீங்க வைக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். முருகா எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் முருகா. நான் சொந்த வீடு கட்டணும்னு நெனைக்கிறேன். எனக்கு வீடு கட்டித்தா முருகா. உன் அருளால நான் ஒரு சொந்த வீட்ல கண்டிப்பா இருக்கணும் முருகான்னு ஒரு வேண்டுதல வைங்க. ஒருவேளை நான் வீடு கட்டி முடிச்சுட்டேன்னா, அந்த முருகனுக்கு ஒரு நன்றி கடனாக நம்ம என்ன செய்யலாம்? அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நெறைய பேர் செய்றது திருச்செந்தூர்ல சண்முக அர்ச்சனை தான் ரொம்ப பிரபலியமான ஒண்ணு. இந்த சண்முக அர்ச்சனையுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இது சண்முகருக்கு மட்டும் அர்ச்சனை பண்றது கிடையாது. நீங்க ஒரு தடவ நீங்க சண்முக அர்ச்சனை பண்ணி பாருங்க. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களுக்கும் ஒட்டுமொத்தமான அர்ச்சனை தான் இந்த சண்முக அர்ச்சனைங்கிறது. சண்முக அர்ச்சனை பண்ணும்பொழுது முதல்ல யாருக்கு அர்ச்சனை நடக்கும்னு பார்க்கணும்னா 10 முதல்ல நீங்க பாருங்க. எங்க கோயிலுக்கு சுவாமி மூலவர தரிசிப்பதற்கு முன்பாகவே முதல்ல இருக்கிறது அன்னை பார்வதி தேவி. அதற்கு அடுத்தால விநாயகப் பெருமான். அதனால முதல்ல பார்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் மூலவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. மூலவருக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சு அப்படியே நேரா கொண்டு சண்முகருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் நேரா நான் போய் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை முடிஞ்சிட்டு வள்ளிக்கு அர்ச்சனை நடக்கும். தெய்வானைக்கு அர்ச்சனை நடக்கும். பெருமாளுக்கு அர்ச்சனை நடக்கும். இறுதியாக பைரவருக்கு வடமாலை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான கடவுள்கள் எல்லாத்துக்குமே அர்ச்சனை பண்றது தான் இந்த சண்முக அர்ச்சனையினுடைய ஒரு முக்கிய நோக்கம். இந்த சண்முக அர்ச்சனை நீங்க நேர்ந்துக்கு செய்யும்போது பாருங்க, அதுல உள்ள ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த அளவுல இருக்கும். ஏன்னா, எல்லா கடவுள்களுக்கும் உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணி, அந்த இறைவனிடத்திலே நீங்கள் ஒரு நன்றி கடன் செலுத்துகின்ற பொழுது, உண்மையிலேயே மனம் நெருடல் கண்டிப்பா ஏற்படும். நான் ஒரு தடவ கூட திருச்செந்தூர்ல சண்முக அர்ச்சனை பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வேண்டுதல வைக்கிறோம். அந்த வேண்டுதலை எப்பெருமான் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான். அவன் நம் மீது கருணை கொண்டான். நாம் அதற்கு பதிலாக பிரதியுபகாரமாக அவன் மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டும் வண்ணமாகத்தான் இந்த சண்முக அர்ச்சனை நம்ம செய்றோம். முதல்ல விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி, முருகப்பெருமான் மூலவர்ட்ட அர்ச்சனை பண்ணி, அப்படி ஒவ்வொரு கோயிலா அர்ச்சனை பண்ணி, அதுவும் மேளதாளத்தோட, நம்ம குடும்பத்தில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லார் கையிலயும் தாம்பாளத்த குடுத்து, ஒவ்வொரு கோயிலாக சென்று, ஒவ்வொரு இறைவனிடத்திலயும் அர்ச்சனை பண்ணி, இறுதியாக பைரவரிடத்திலே வடமாலை சாத்தி, அர்ச்சனைய முடிக்கின்ற நேரம். அதுல சண்முகருக்கு மட்டும் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அர்ச்சனை நடக்கும். அந்த அர்ச்சனை முடிகின்ற பொழுது சண்முகருக்கு பிரசாதங்கள் ஒரு
9 விதமான பிரசாதங்கள். அது நம் விருப்பம். ஒரு 6 விதமான பிரசாதங்கள், 9 விதமான பிரசாதங்கள் தயாரித்து, பூ நெறைய ஒரு புஷ்பாஞ்சலி மாரி சண்முகனுடைய திருவடியெல்லாம் நிரம்பி அவருடைய மையப்பகுதி வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னு, தல வரைக்கும் தான். அந்த அது வரைக்கும் பூ வச்சு நல்ல என்ன செய்வாங்க, புஷ்பாஞ்சலி பண்ணி 6 முகத்துக்கும் அந்த தீபாராதனை நடக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிய பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க நினைப்பீங்க, நான்லாம் நான் ஒரு தடவ தான் சண்முக அர்ச்சனை பண்ணியிருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்குள்ள போம்போது ஃபுல்லா யாராவது ஒரு பக்தர் சண்முக அர்ச்சனை பண்ணும்போது ஃபுல்லா, நான் உடனே நின்றுவேன். நான் உள்ளூரா இருக்கிறதுனால, உடனே அந்த சண்முக அர்ச்சனை நடக்கக்கூடிய அந்த அருகில போய் நின்னு, அந்த அர்ச்சனை முடிஞ்சு, அந்த 6 முகத்திற்கும் தீபாராதனை காண்பிக்கின்ற பொழுது, அந்த சண்முக பெருமானுடைய 6 முகங்களிலும் இருந்தும் நமக்கு அருட்கருணை பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது, அது உண்மையிலேயே ஒரு பெரும் பாக்கியம். நான் நெறைய பக்தர்கள்ட்ட சொல்றேன். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான்ட்ட நீங்க கேளுங்க. ஒரு வேண்டுதல வைங்க. எனக்கு குழந்தை இல்ல. குழந்தை பிறக்கட்டும். நான் சண்முக அர்ச்சனை பண்றேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த சண்முக அர்ச்சனை பண்ணதுனால நடந்திருக்குது. அது இல்லைன்னு எது செய்ய முடியாது. சொல்ல முடியாது. நான் என் பையன கோயம்புத்தூர்ல சேர்க்கறதுக்காக கல்லூரிக்கு சென்று சேர்க்கின்ற பொழுது, அங்க ஒரு பிரபலமான கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், அந்த உரிமையாளர் அவர்கள், என் மகளுக்கு குழந்தை இல்லை. இப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான்ட்ட சண்முக அர்ச்சனை பண்ணா குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு திருச்செந்தூர்ன்னு சொல்றீங்களே, நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்களான்னாங்க. அம்மா நீங்க வாங்கம்மா, நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி, நான் அவங்களுக்கு சண்முக அர்ச்சனைய ரொம்ப சிறப்பா செஞ்சு குடுத்து, தங்க ரதமும் இழுத்து ஏற்பாடு பண்ணி குடுத்தேன். அவங்க சண்முக அர்ச்சனை பண்ணி போயி, ஒரு 3 மாதத்திற்குள்ள என்ன செஞ்சுட்டு, முருகப்பெருமான் நாங்க அவங்களுடைய மகளுடைய வயித்துல உருவாகி குழந்தை பிறந்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கு ஒரு தங்க வேல் கொண்டு எடுத்து வச்சாங்க. அதனால நான் நெறைய பேர்ட்ட சொல்றது நீங்க முருகப்பெருமான்ட்ட உங்களுக்கு வீடு இல்லையா? சொந்த வீடு வேணுமா? கடை ஆரம்பிக்கணுமா? தொழில் ஆரம்பிக்கணுமா? பையன் மெடிக்கல் காலேஜ் போணுமா? பையன் வெளிநாட்டுக்கு போணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? எத கேட்டாலும் குடுக்கக்கூடிய எம்பெருமான் தான் திருச்செந்தூர் சக்கரவர்த்தி செந்திலாண்டவன். அவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வான். அதற்கு நன்றிக்கடனாக அவன் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக, இந்த சண்முக அர்ச்சனையை நீங்கள் ஒரு பிரார்த்தனையாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சண்முக அர்ச்சனையை செய்து பாருங்கள். அப்போதுதான் அதனுடைய மகத்துவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சண்முக அர்ச்சனையினுடைய பலனை அப்பொழுதுதான் உங்களால அடைய முடியும். எல்லோரும் திருச்செந்தூர் முருகனிடத்திலே உங்களுடைய வேண்டுதலை வைத்து, அது நிறைவேறிய பின்பு சண்முக அர்ச்சனையை செய்து, சண்முகன் மனரும் குளிர்ந்து, உங்கள் மனமும் குளிருவதற்காகத்தான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொல்லி, சண்முக அர்ச்சனை பத்தி ஓரளவுக்கு ஒரு சின்ன குறிப்பு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய தகவல் வேண்டுமென்றால், உங்களுடைய கமெண்ட்ல நீங்க அத பத்தி விவரங்கள் கேளுங்க. அதற்கான பதிலை உங்களிடத்திலே தருகின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். வழக்கம் போல உங்கள் ஏகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுக்குங்க. என்றைக்கும் எனக்கு ஆதரவு தாருங்கள். அடுத்தால ஒரு நண்பர் மணிகண்டன் ஒரு வாசகர் கேட்டிருந்தார். மடிப்பிச்சைனா என்னன்னு கேட்டிருந்தார். அதற்குரிய விளக்கத்தை நான் கண்டிப்பா தாரேன். ஏன்னா, பாலாஜி ஜெகதீஷ் ஒரு விளக்கம் கேட்டிருந்தார். அதற்கான விளக்கத்தை தந்து ஒவ்வொருவரும் உங்களுடைய ஐயங்களை கேளுங்கள். நான் எனக்கு தெரிந்த அளவில், என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவுல நான் தாரேன். அதற்காக மிகப்பெரிய லெவல்ல ஒரு இதுங்கிறது இல்ல. ஏன்னா நான் கற்ற நூல்களில் இருந்து எனக்கு தெரிந்த அளவிலே உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் தருவான். ஏனென்றால், நவம்பர் 2ஆம் தேதி கந்த சஷ்டி ஆரம்பமாக இருக்கின்றது. எல்லோரும் திருச்செந்தூர் முருகனிடத்திலே வாருங்கள். சஷ்டி விரதம் இருங்கள். ஒருவேளை உங்களால்
திருச்செந்தூருக்கு வர முடியவில்லை என்றால் வீட்டிலேயே சற்று விரதம் இருங்கள். நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் இருக்கின்றார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.